தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் தமிழகம் வருகை புரிந்திருந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதுல திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பிரதர் என்றெல்லாம் அவர் தன்னுடைய உரையை உணர்வுபூர்வமாக தமிழர்கள் மத்தியில சொன்னாரு. தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தலைவர் பேசியிருந்தார். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் மாநிலம் சார்ந்த மாநில உரிமைகள் சார்ந்த பல விஷயங்களை அவர் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவ்வளவு அவசரப்பட்டு பல ஊடகங்கள் ராகுல் காந்தி பெயரை கூட உச்சரிக்கல, ஸ்டாலின் அவரோட பெயர் கூட அப்படின்ற மாதிரிலாம் கூட அவதூறை வேக வேகமா பரப்பிட்டாங்க. இப்போ டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஜெல்லாகல அப்படின்ற ஒரு விமர்சனம் சீட் ஷேரிங்ல பேசப்பட்டுச்சு. களத்திலையும் சலசலப்பு இருப்பதாக பேசப்பட்டுச்சு. இப்ப ராகுல் காந்தி அதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரா? இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நாங்க தெளிவா இருக்கோம், எங்க கூட்டணி வெல்லும் அப்படின்ட்டு. இல்ல, இது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இது இந்த கூட்டணி என்பது ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக மட்டும் உருவான கூட்டணி அல்ல. எல்லாருமே நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கேன். அதை வேறு விதமாக இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்று விரும்பியவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செய்திகளாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த கூட்டணி உடைய வேண்டும், உடைந்தால்தான் நமக்கான வெற்றிக்கான அறிகுறியாவது தெரியும்ன்றதுதான் அவங்களுடைய கருத்து. ஏனென்றால் இது தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் இணைகின்றன, மக்களுடைய ஆதரவு பெருகுகிறது என்று நினைக்கும் பொழுது இது பண்றாங்க. அதே மாதிரி நீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை பத்தி குறிப்பிடுறீங்க, மாநில உரிமை இதை பத்தி எல்லாம் பேசினார்னு சொல்லி. இது ஒரு பெரிய செய்தியாக இங்கு பேசல. அவர் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலேயே பதிவு செய்த விஷயம் 2022 பேசும் பொழுது நீங்க யூ நெவர் எவர் வின் ஓவர் தி தமிழ்நாடு அப்படின்னு அப்போ அங்கேயே பேசியிருக்காரு. நீங்க தமிழ்நாட்டை வெற்றி பெற முடியாது, தமிழ்நாட்டில் நீங்கள் காலூன்ற முடியாது அப்படின்னு பாஜகவை பார்த்து நேரடியாக பாராளுமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறார், பேச்சை பதிவு செய்திருக்கிறார். அதே போல நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை தாக்குகிறீர்கள், மாநில உரிமையை பறிக்கிறீர்கள் என்று எப்பொழுதுமே பேசியிருக்கிறார். அதனால அது ஒரு புதிய விஷயமாக நாங்க பார்க்கல. அது சில பேர் அது அவர்களுக்கு புதியதாக இருக்கலாம். நேற்றை கூட பேசும் பொழுது சகோதரர் என்று சொல்வதெல்லாம் சாதாரண விஷயம். அதை விட பாஜகவை பார்த்து 2-3 செய்திகளை சொன்னார். நீங்க எல்லோரையும் அடிபணிய வைத்துடலாம், ஆனா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அப்படி நீங்க அடிபணிய செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பெரிய ஏன்னா இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பது என்ன, நம்ம இங்கு தமிழகத்திலே சொல்லுவது என்னவென்று சொன்னால், ஏற்கனவே பல மாநிலங்களில் நடந்ததுதான். பாஜக கூட்டணி கட்சிகளை நசுக்குகிறது, கூட்டணி கட்சி தலைவர்களை யாரையாவது ஒருவரை கையில் போட்டுக்கொண்டு அந்த கூட்டணி கட்சியை நசுக்குகிறதுன்றதுதான் நம்ம குறிப்பிடுறது. அது இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கு நடந்திருக்கிறதை குறிப்பிட்டு தான் நம்ம இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி நீங்க அவரை கையில் போட்டுக்கொண்டு இந்த அதிமுகவை நசுக்க பார்க்கிறது, அந்த கட்சியை வளைக்க பார்த்திருக்கிறது என்பதையும் அவர் ராகுல் காந்தி தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதுதான் சொல்றேன். நான் அதைத்தான் சொல்ல விரும்புறேன். நீங்க மு.க. ஸ்டாலின் என்பவர் தைரியமாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு தலைவராக, இந்தியாவிலேயே இந்த பாசிசத்தை எதிர்க்கிற பாசிச பாஜகவை எதிர்க்கின்ற தலைவராக இருக்கிறார் என்பதையும் கோடிட்டு காட்டி சென்றிருக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அதனால இந்த கூட்டணியும் வலுவாக இருக்கிறது, இந்த கூட்டணிக்கான தத்துவங்களும் வலுவாக இருக்குங்கிறது தான் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம். நீங்க சீட்டுல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு முறை தேர்தல் அறிவிக்கும் பொழுதும் எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு 2 சீட்டு வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்துவதும், அதில் சில கட்சிகள் 1-2 தொகுதிகளுக்காக வெளியே சென்ற கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன, கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியே சென்ற கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமை இங்கு இருப்பதால, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால், தலைவராக இந்த கூட்டணியின் தலைவராக தமிழ்நாட்டில் இருப்பதனால் எந்தவித சேதாரமும் இந்த கூட்டணிக்கு இல்லாமல் இந்த கூட்டணியை அரவணைத்து சென்று கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம். எதிரணியை பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாத்தீங்கன்னா அவரே பல பேரை வராதுன்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சதை நம்ம பார்த்தோம். அவர்கள் கட்சியிலேயே இருந்தவர்களை ஓபிஎஸ்ல இருந்து சசிகலால இருந்து யாருமே கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன்ல இருந்து எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சதை பார்த்தோம். அது அவர்களுக்குள்ள உள்ள இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற காரசார விவாதங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். செங்கோட்டையனும் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் பரிமாறிக்கொள்ளுகின்ற வார்த்தைகளை பார்த்தாலே மிகவும் ஒரு அரசியல்ல ஒரு அநாகரிகமான ஒரு விஷயமாக தெரிகிறது. நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ண, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், நான் எடுத்து வச்சிருக்கேன், உன்னோட வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளங்கள் ஏற்றிடுவேன். அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் டிவிலேயே போட்டுருவேன், செங்கோட்டையனுடைய லீலைகள் எல்லாம் டிவியில போட்டு அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றாரு. ஆக இந்த அளவிற்கு
அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் கட்சிக்குள்ளேயே அப்படிங்கிறத பார்க்கறேன். கட்சிக்குள்ள சில முரண்கள்லாம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா கட்சிகள்லயும் முரண்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஆனா இது வந்து அவரை இவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை என்னவென்று சொன்னால், அவர் ஆரம்பத்திலிருந்து வளர்ந்தது துரோகம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். முதலமைச்சர் கூட ஒரு இது குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், அவர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து மத்திய அரசுக்கு பணிந்து சென்று கொண்டிருக்கிறார். மோடி அரசுக்கு பணிந்து சென்று கொண்டிருக்கிறார். பாஜகவிடம் அடிமையாகி விட்டார்ன்றது தான் நம்ம குறிப்பிடுறது. இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூல அவர் எந்த கருத்தும் தெரிவிக்காம இருக்கார். கருத்து தெரிவிக்க பாஜகவினரே எப்படி இதுக்கு கருத்து தெரிவிக்கிறதுன்னு தயங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இது தமிழகத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காதுன்னு இவர் முட்டு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். எல்லோரும் சொல்றாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, கருத்து சொல்றாங்க, இந்த தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க. ஆனா இவர் எல்லாவற்றையும் முந்தி கொண்டு தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு இவரோட வெர்ஷன் ஃபுல்லாவே மோடி வெர்ஷன், பாஜக வெர்ஷனா இருக்கு அவர் பேசுறது எல்லாமே. அதை சொல்றோம் துரோகம்னு. அந்த துரோகத்தோடு சேர்ந்து ஏற்கனவே அவருடைய பேக்ரவுண்ட் என்னவென்று சொன்னால் எல்லாருக்கும் துரோகம் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இதுல ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அவருடைய கட்சியில யார் அவருக்கு பதவி கொடுத்தாரோ அவருக்கு துரோகம், அவர் கட்சியில் அவரை யார் காப்பாற்றினார்களோ அவர்களுக்கு துரோகம், எம்எல்ஏக்கள் எல்லாம் அரவணைத்து அந்த கட்சியை காப்பாற்றி ஆட்சியை காப்பாற்றிய சபாநாயகராக இருந்தவருக்கு துரோகம். இப்படி நீங்க ஒவ்வொருவராக எல்லோருக்கும் துரோகம் செய்து கடைசியாக தன் கட்சிக்கு தான் எந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த மாநிலத்துக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தமிழக மக்களுக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நம்ம இங்க பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசிய குறிப்புகளில் இருந்து எடுத்துக்கொண்டால் அது தெளிவாக தெரிகிறது. திமுக எந்த பக்கம் நிற்கிறது, எப்படி அவர்களுடைய சித்தாந்தத்திலும் அவர்களுடைய கொள்கையிலும் உறுதியாக இருக்கிறார்கள், அந்த அணி உறுதியாக இருக்கிறது, நம் அணி எங்கள் அணி எப்படி உறுதியாக இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதைத்தான் பார்க்கிறேன். அதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்போ அதாவது ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் இருவரும் ஒரு சேர பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுகவில் திரு RS பாரதி அவர்கள் சொல்றாரு, அவர் தமிழகத்துக்கு வருகை புரிகிறார் ராகுல் காந்தி, ஆனால் இருவரும் ஒரு சேர பிரச்சாரம் செய்வதற்கு உண்டான அந்த ஷெட்யூல் இல்ல, அப்படி எதுவும் பிளான்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் இன்னும் பொதுவெளியில அந்த சந்தேகத்திற்கு ஒரு விதை போடுற மாதிரி தானே இருக்கும். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு மு க ஸ்டாலினுக்கும் ஒரு இடைவெளி இருக்குப்பா. இல்லை, அத அப்படியாக நான் நினைக்கல. ஏனென்றால் நீங்க பல ஷெட்யூல்ல இப்ப திடீர்னு ஒரு 3 நாட்கள் அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் வைத்து அதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வச்சுன்னு பாக்குறேன். அதற்கு முன்பு கேரளா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடந்த சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். அதனால அவர் ஏற்கனவே முதலமைச்சர் ஷெட்யூல் டூர் போட்டார். அது ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அதுல சில பாதிப்புகள் ஏற்படும். அதனால ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரச்சாரம் செய்வதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருப்பதாக நினைக்கல. அவர் தெளிவாதான் பேச்சுக்களில் அவர் குறிப்பிடுகிறார். அந்த நேற்றைக்கு கூட ஒவ்வொரு இடங்களிலும் திமுக வேட்பாளர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க, திமுக அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அதுல எந்த விதமான பிரச்சனையோ அல்லது அதற்கான ஹேசியங்களை வெளியிடுவது, யூகங்களை வெளியிடுவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளோ இல்லைங்கிறத நான் பாக்குறேன். ஆனா சார், இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெல்லாகலங்கிற அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஜெல்லாகக்கூடிய தன்மையாக பல முன்னேற்றங்கள் திரு ராகுல் காந்தி அவர்களும் நல்லா பாராட்டி பேசுவதாக இருக்கட்டும். இங்க ஒருபோதும் தந்தை பெரியார கூட அவர் முன்னிலைப்படுத்துறாரு. இந்த கொள்கையை வேற இருக்கதான் பிஜேபி வருது அப்படின்ற விஷயம் கூட அவர் சொல்றதா இருக்கட்டும். அப்போ ரொம்பவே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் தொடர்கிறது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கூடுதலாக இந்த டீலிமிட்டேஷன் அதுலயும் காங்கிரசினுடைய பங்களிப்பு இருக்கிறது. காங்கிரசும் ஏகோபித்தமானதோடு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்களுடைய எதிர்வினை நீங்க ஆட்டுனீங்க. உங்களுக்கும் வட மாநிலங்கள்ல நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களும் உண்டு காங்கிரஸுக்கு. அதையும் தாண்டி தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிற அடிப்படையில நீங்க இது பண்ணிருக்கீங்க. திமுகவும் இந்த டீலிமிட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டா பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க, கருப்பு கொடி ஏத்துனாங்க, நகலை கூட முதலமைச்சர் எரிச்சாரு. இபிஎஸ் இப்போ என்ன தெரியுமா வெளியே போய் சொல்லிட்டு இருக்காரு, இது பெண்கள் மசோதாவை நீங்க கெடுத்து புட்டீங்க, நீங்க பெண்கள் விரோதி, பெண்கள் ஓட்டே போடக்கூடாது. இன்னைக்கு பியூஷ் கோயலும் கமலாலயத்துல உட்கார்ந்து அதான் பேசுறாரு, பெண்கள் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க. பிரதமர் நேற்று தினம் நைட்டு 8:30 மணிக்கு தோன்றி நீங்க பெண்கள் ஒருபோதும் எதிர்கட்சிகள் போட்டே போட்டுறாதீங்க, திரிணாமுல் காங்கிரஸ் போட்டுறாதீங்க,
டிஎம்கேக்கு போட்டுறாதீங்க. பேர் சொல்லல, கட்சியின் பேர. எதிர்க்கட்சிக்கு வாக்களிச்சிடாதீங்கங்கிற அளவுக்கு தான் அவரும் பேசுனத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ என்டிஏ வைக்கக்கூடிய பிரச்சாரம் எடுபடுமா? நீங்கள் அதற்கு கவுண்டர் தரும் விதமாக கொளுத்தியது, முதலமைச்சர் வந்து வெடி வைத்து கொண்டாடியது, எது போய் மக்கள் போய் சேரும்? நீங்க இப்பல்லாம் மக்கள அவ்வளவு ஈஸியா ஏமாத்திற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று. ஏன்னா, நேற்றைக்கு பிரதமர் வந்து தொலைக்காட்சியில் தோன்றி பேசியதே ஒரு தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வருமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு என்கிட்ட. ஏன்னா, தேர்தல் நடைபெறுகின்றது. 2 மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெறுகிறது. இவர் நேற்றைக்கு பேசியதை பார்த்தால் பின்புறம் தேசிய கொடியோடு பொருந்திய பேக்கிரவுண்ட்ல அவர் பேசுறார். ஆக ஒரு பிரதமராக நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். அவர் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்திருக்கிறார்கள் என்பது தெரியுது. ஏனென்றால் இங்க சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடர் வேண்டுமென்றே அவசரமாக கூட்டப்படுகிறது. எல்லோருடைய எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்புகளை எல்லாம் மீறி கூட்டப்படுகிறது. ஏன் அது வந்து ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாள் தள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னபோது கூட கேட்கவில்லை. ஏனென்றால் இந்த 2 மாநில தேர்தல்களிலேயே அதனுடைய ஏதாவது செய்ய வேண்டும் அவர்கள் என்று ஒரு எதிர்பார்த்து இந்த கூட்டத்தொடரை கூட்டியிருப்பதாகத்தான் நினைக்கிறோம். அவர்கள் நினைத்தது நடக்கல. ஒன்று என்னன்னா, அவர்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை காரணம் காட்டி இந்த தொகுதி மறுவரையை மசோதாவையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஏற்கனவே நேற்றைக்கு கூட பிரதமர் வந்து பேசுறாரு, அதிலேயே முரண் இருக்கு. 2023 மசோதா நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்றாரு. அது அரசிதழிலும் வெளியிடப்பட்டு விட்டது. அப்பவே 2023 அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போதே எல்லா கட்சிகளும் சொன்னது என்னன்னா, ஏன் அடுத்த வருடம் நடக்கின்ற 2024 தேர்தலிலேயே அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை 543 தொகுதிகள் என்ற நிலையிலேயே வைத்து அதை இடஒதுக்கீட்டை கொடுத்தால் என்ன? அப்படிதான் எல்லா கட்சிகளும் கேட்டது. எந்த கட்சியுமே அந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்க்கவில்லை என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இவர்கள் தான் ஏதோ மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கே முன்னெடுப்பு செய்து எல்லாவற்றையும் கொண்டு வந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்பொழுதிலிருந்தே இந்த மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்து கொண்டே இருந்திருக்கிறது பல ஆண்டுகளாக. அது மட்டுமல்ல, நம்ம வந்து சுதந்திரம் அடைந்து, அமெரிக்கா கூட சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான், 50 ஆண்டுகளுக்கு, அரை நூற்றாண்டுக்கு பிறகுதான் வாக்குரிமையே கொடுத்தது பெண்களுக்கு. ஆனா நம்முடைய இந்தியால முதல் தேர்தலிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததுதான் நம்முடைய இந்தியா. அப்படி இருந்த கட்சி தான். அது மட்டுமல்ல, ராஜீவ்காந்தி காலத்திலேயே இந்த இடஒதுக்கீடு மசோதா குறித்து 1987லேயே ஒரு விவாதம் நடத்தி மார்கரெட் ஆல்வா தலைமையில ஒரு 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. பெண்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு மசோதா கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதே போல 1992ல உள்ளாட்சி தேர்தல்ல 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ராஜீவ்காந்தியின் அவருடைய வழியில தொடர்ந்து அந்த 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 சட்டம் நிறைவேற்றப்பட்டு 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எல்லா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அதையும் மீறி 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொண்டு வரப்பட்டது பஞ்சாயத்துகள்ல. இன்றைக்கு கிட்டத்தட்ட பெண் மேயர்கள் தமிழ்நாட்டில் 11 பேர் இருக்காங்க இன்றைக்கு. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இவர் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிராக இந்த கட்சிகள் செயல்படுகின்றன என்று சொல்வதை எந்த மக்களும் நம்ப மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் அதை நிறைவேற்ற விரும்பவில்லை, அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதை வந்து வேறு விதமாக இவர்கள் தடுக்கிறார்கள் என்று பழியை எதிர்க்கட்சிகள் மீது போடுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நீங்க 2010 எடுத்துக்கிட்டே, இன்னும் சொல்ல போனால் 2010 மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ராஜ்யசபாவில் நிறைவேற்றி விட்டோம். காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து நிறைவேற்றியதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அந்த நேரத்துல பாராளுமன்றத்துல காங்கிரசுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. அதனால் அது நிறைவேற்ற முடியாமல் போனது. அப்பொழுது பாஜக ஆதரிக்கவில்லை என்பதையும் இங்க குறிப்பிட விரும்புறேன். அந்த மசோதாவை ஆதரிக்க விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். ஆக இவர்கள் போடும் இரட்டை வேடத்தை யாரும் நம்ப தயாராக இல்லை. தேர்தலுக்காக பயன்படுத்துவதற்காக, தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. மகளிருக்கு எதிராக இந்த எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு கூட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை, ஏற்கனவே இருக்கிற மசோதாவை மறுபடியும் கொண்டு நிறைவேற்றலாம். அது மட்டுமல்ல, தொகுதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா 2023 நிறைவேற்றும் பொழுது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மக்கள் தொகை கணக்கீடு எடுத்த பிறகு, டீலிமிட்டேஷன் செய்த பிறகுதான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த டீலிமிட்டேஷன் இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து குழப்பி அதை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உள்ளே மறைத்து கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். அந்த தொகுதி மறுவரையறை என்பது தென் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல,
அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர் போன்ற வடகிழக்கு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுவும் எந்த நடைமுறையில், எந்த அடிப்படையில் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுகிறோம் என்பதையும் அவர்கள் தெளிவாக்கவில்லை. அந்த மசோதால தெளிவாக்கல. இப்பொழுது கூட நேரம் கடந்து விடவில்லை. மாநிலங்களை கலந்தாலோசிக்கலாம், மாநில முதலமைச்சர்களை கலந்தாலோசிக்கலாம், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இதில் உள்ள பிரச்சனைகளை தெளிவாக்கலாம். அதற்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் பிரதமரும் பாஜகவும் இரட்டை வேடம் போட்டு இதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இந்த திமுக அரசு பெண்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு. மகளிர் உரிமை தொகையிலிருந்து பல ஸ்கீம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதனால திமுகவுக்கு தான் பெண்களோட வாக்கு அப்படின்ற ஒரு நிலை வந்து இருந்ததாகவும், இப்போது இவங்க செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு என்டிஏ பக்கம் வந்து பெண்களோட வாக்குகள் நகருவதாகவும் வந்து பேசப்பட்டு வருகிறது. இத எப்படி பார்க்குறீங்க? மேற்கு வங்கத்திலயும் இதோட அஃபெக்ட் இருக்குமா? மேற்கு வங்கத்த தான் குறிப்பா பாஜக இந்த பிரச்சாரத்த வந்து மேற்கொள்றாங்க. இது மேற்கு வங்கத்துல நிச்சயமா எடுபடும். மம்தா பானர்ஜி வீழ்த்தப்படுவார். பெண்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல. அதத்தான் நான் சொல்ல விரும்புறேன். இவர்கள் வந்து ஏதாவது ஒரு இரட்டை வேடம் போட்டு எப்படியாவது மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அது நிறைவேறாது. மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் விளக்கம் தெளிவாக கொடுக்கப்படுகிறது. மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கட்டும், மக்களிடம் தெளிவாக இவர்கள் செய்கின்ற பித்தலாட்ட வேலைகளை எல்லாம் மக்களிடம் எடுத்துச் செல்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய இது. மக்களை வந்து முட்டாளாக நினைத்தால் அவர்கள் அதற்கு ஈல்டாக மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். திரு ராகுல் காந்தியினுடைய தமிழகம் வருகை அடுத்தடுத்து வர இருக்கிறார். நாளை தினமும் அவர் வந்து தமிழகம் வர இருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதே போல இந்த டீலிமிட்டேஷன் அதிலும் அப்போசிஷன் ஒரு சேர இருந்து குரலை எழுப்பியிருக்கிறார்கள். இதுல முழு அட்வான்டேஜ் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கும் என்றும், தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் என்றும் கூறியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.